This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வந்து முடங்கிடுச்சு. கையில் பணத்தோடு தான் வெளியே போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா முழுவதும் ஃபோன்பே, ஜிபே உள்ளிட்ட பல்வேறு யூபிஐ செயலிகளின் செயல்பாடு என்பது தடைபட்டுள்ளது. இந்த பிரச்சனையை சரி செய்யும் பணி நடந்து வருவதால் கடைகளுக்கு செல்வோர் கையில் பணத்துடன் செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் அனைவரும் கடை, ஹோட்டல்களுக்கு செல்லும்போது யூபிஐ செயலிகள் மூலம் பணம் பரிமாற்றம் செய்து விடுகிறோம். இதனால் கையில் பணம் எடுத்து செல்வது குறைந்துவிட்டது. அதோடு எளிமையாக கடைகளில் இருக்கும் ஸ்கேனரை ஸ்கேன் செய்து வாங்கிய பொருட்களுக்கான பணத்தை நாம் வழங்கி வருகிறோம். இந்த யூபிஐ பண பரிவர்த்தனையில் பல செயலிகள் உள்ளன. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்பட இன்னும் சில முக்கிய செயலிகளும் நம் பண பரிவர்த்தனைக்கு உதவியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று திடீரென்று யூபிஐ செயலிகள் வழியாக பண பரிமாற்றத்திற்கான சேவை என்பது திடீரென்று பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு தரப்பினருக்கு வழக்கம் போல் சேவையில் குறைபாடு இல்லை. ஆனால் இன்னொரு தரப்பினருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதாவது இன்று காலை 11:26 மணிக்கு பல வாடிக்கையாளர்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டனர். இந்த பிரச்சனை என்பது 11:40 மணிக்கு அதிகரிக்க தொடங்கியது. யூபிஐ செயலிகளில் இருந்து வாடிக்கையாளர்களால் பண பரிவர்த்தனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் தங்களின் புகார்களை பதிவு செய்ய தொடங்கினர். தற்போது வரை இந்த சேவை என்பது சரியாகவில்லை. யூபிஐ செயலிகள் பண பரிவர்த்தனை தொடர்பான சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பணியில் என்பிசிஐ என்னும் தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த கார்ப்பரேஷன் தான் நம் நாட்டில் யூபிஐ பண பரிவர்த்தனை தொடர்பான சேவைகளை வழங்கி வருகிறது. இது தொடர்பாக என்பிசிஐ தனது எக்ஸ் பக்கத்தில் என்பிசிஐ தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளது. இதனால் முன்னணி யூபிஐ பண பரிமாற்றங்கள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். பிரச்சனை சரியானதும் அப்டேட் செய்கிறோம். இந்த சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்கிறோம் என்று கூறியுள்ளது. இதனால் கடை, ஹோட்டல்களுக்கு செல்லும் மக்கள் கைகளில் பணத்தை எடுத்துக்கொண்டுவது நல்லது. யூபிஐ செயலியை நம்பினால் சிக்கலில் சிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.